எல்லார்கிட்டயும் வரணும். எப்பவுமே கோழையா இருக்க கூடாது. அவ என்ன சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? எனக்கு என்ன தைரியத்தை குறைச்சல்? ஒரு குடும்பத்து பொண்ணு கண்ணு மணி தெரியாத நடந்துக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. தப்புதான் மாப்பிள்ள, தப்புதான். அவ கண்ணு முன்னு தெரியாம நடக்கிறதும் தப்பு, நீங்க கண்ணு முன்னு தெரியாம கையெழுத்து போடுறதும் தப்பு. நான் சாக்கடை இல்ல சார், சந்தனம் தான். உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற போட்டியில என் வீட்டுல இருக்கிறவங்களை மடக்க முயற்சி பண்ணி நீங்க நான் மிருகமா மாறிடுவேன். பலராம ராமாயணம் சீதையை வச்சுட்டான், பாரதம் பஞ்சாலியை வச்சுட்டான், கலியுகம் சாக்கடையாறதும் சந்தனமாறதும் பொம்பளையை வச்சுட்டான்டா. புடவையத்தான் உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது, கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய தூக்கி எறிய முடிஞ்சதோ? முடியாதுடா கண்ணா. சந்தனத்துக்குள்ள சாக்கடையே அங்கதான் ஊத்தெடுக்குது. இப்போ சொட்டு சொட்டா ஊறுது, அப்புறம் அண்டா அண்டாவா ஊறும். என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? உனக்கு நான் மாப்பிளையா? திமுரு. உன் முதலாளிட்ட போய் சொல்லு, அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் முன்னுக்கு வந்து அவர் முகத்துல கரிய பூசுறேன். என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கொடுத்தாங்க. என்ன சொல்றேன்? எழுந்திருக்க மாப்பிள்ள, எழுந்திருக்க மாப்பிள்ள. ஆமா, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. ஆனா நான் பொறுக்கியா இருக்கும் போதே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் நம்பிக்கையில உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குறேன். உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஆண்டாள் எல்லாத்தையும் உளறிட்டாளா? இந்த பொம்பளைங்க வாயில ஒரு ரகசியமும் தங்காத. அது இருக்கட்டும், நீங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக பணத்துக்காக ரொம்ப இடத்துல அலையறீங்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணை கொடுத்துருக்கேனே, உங்களை பத்தி அப்பப்போ அங்குலங்களமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்பதான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே என்கிட்ட வாங்கிறது. ஆமா, நான் சொந்த காலம் தான். எனக்கும் மரியாதை, உங்களுக்கு மரியாதை. ஆனா பணம் எப்படி போட்டுறதுதான் புரியல. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் எதுக்கு இருக்கு? உங்களை மாதிரி முன்னுக்கு வர இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கத்தானே. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. மாமா, நான் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தொழில் ஃபுல்லா கத்துக்கிட்டேன், நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சு வச்சிருக்கேன். பேங்க்ல ₹1,00,000 பணம் கேட்டேன், அவங்களும் தரேன்னு சொல்லிட்டானுங்க. ஆனா என் சைடுல இருந்து ஒரு ₹10,000 முன்பணம் கட்ட சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கேயுமா போவேன்? எனக்கு உங்களை விட்டா வேற யாரையும் தெரியாது. அதுக்கு உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு அந்த பணம் கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. உமா, இனிமேலும் அவங்க குழந்தைகள் அடி. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிகளும் வந்துட்டாங்க. நாளைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல மாசம் மாசம் வாடகை பணத்தை போட்டுக்கிட்டு வரீங்க. அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்து வீட்டு பத்திரம் கூட இனிமே அவங்க பீரோலயே இருக்கட்டும். இதை என் யோசனைன்னு நினைச்சா யோசனை, உத்தரவுன்னு நினைச்சா உத்தரவு. கிருஷ்ணா, இதுல ஒரு கையெழுத்து போடு. எனக்கு டயர்டா இருக்க? பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன், மறுபடியும் போகணும். கையெழுத்து போடு. என்னங்க மாப்பிள்ளை இது? மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்க்காம வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, பல்ராமா, பல்ராமா. உங்ககிட்ட மாமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்ல வேண்டியது நீயே சொல்லுடி, நான் நடுவுல வந்து வந்தானே. அக்கா,
அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும். கேளுப்பா. என்னப்பா வேணும்? கேளுப்பா. காலையில என்கிட்ட எதுக்கோ கையெழுத்து வாங்கிட்டு போனியே, அது எதுக்குக்கா? உங்க அக்கா இருக்காளே, ஐ எம் சாரி. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். அவ நல்லதுதான் நினைப்பா, ஆனா வெளியே சொல்ல தெரியாது, மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. இதோ உங்க பேர்லயும் உங்க தம்பி பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க இந்த வீட்டு பத்திரம், ஐ எம் சாரி, உங்க வீட்டு பத்திரம். இதுல உங்க அக்காவுக்கு பங்கு கிடையாது. ஐ எம் சாரி, என் பொண்டாட்டிக்கு பங்கு கிடையாது. நாளைக்கு யாரும் எந்த கேள்வி கேட்டு கூடாதுன்னா, நான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அவ பேங்க்ல உங்க பேர்ல போட்டுக்கிட்டு வர வாடகை பணம் 32,000 சொச்சம். இதுக்காக தான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினா. பாவி, சொல்லிருக்கலாமே. மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்களாவது எடுத்துக்கிட்ட. மிஸ்டர் கிருஷ்ணனா? மிஸ்டர் நமச்சிவாயம், சின்ன வயசுல என் பேர்ல நம்பிக்கலாம எங்க நான் வாடகை பணம் கேட்டுவோன்னு பேங்க்ல பணம் போட்டுக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, இல்ல மிஸ்டர் சுமா நமச்சிவாயம் எடுத்திருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க எடுத்த முடிவு தப்பு. அதுக்கு தண்டனையா என் பங்கு பணத்தை திருப்பதி உண்டியில போட்டுருங்க. நானும் என் பொண்டாட்டியும் நடு ரோட்ல பிச்சை எடுத்தாலும் சரி, இதுல இருந்து ஒரு பைசா தர மாட்டோம். டேய் வாடி. இந்த பணத்தை இவனும் கேட்க மாட்டா, அப்படி கேட்டா செருப்பு பிஞ்சிடும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பணம் எப்பவும் பீரோல தான் இருக்கும். அதோட சாவி சாமி படத்துல மாட்டிருக்கும். பணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த பணத்தை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பணத்துல எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க எங்களை ஏமாத்தின மாதிரி எங்க உங்க அக்கா உங்களை ஏமாத்திருவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா உங்க அக்கா ஒரு தெய்வம்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குஞ்சு மிதிச்சா கோழிக்கு வலிக்க போகுது. உங்க அக்கா கிட்ட என்ன மன்னிச்சிருங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அவங்க உங்களை மன்னிச்சிருவாங்க. உங்களுக்கு கூச்சமா இருந்தா சொல்லுங்க, நானும் என் பொண்ணு நடு கூடத்துல அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். மாப்பிள்ள, ஆனா பொண்ணு, நாம உப்பு போட்டு சோறு திங்கிறவங்களா இருந்தா அந்த பணத்துல ஒரு பைசா கூட எடுக்க கூடாது. அதுக்கு பதிலா ரோட்ல எத்தனை பொறுக்கி சாப்பிடலாம். அம்மா, அத சொல்லு. நீ யாரு? மாமியார லட்சணமா போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா உன் வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா மாப்பிள்ள? அவ நீங்க அவளை பெத்ததும் தப்பு, நான் அவளை கட்டிக்கிட்டதும் தப்பு. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க அந்த கதவுல முட்டிக்கங்க, நான் இந்த கதவுல முட்டிக்கிறேன். வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு நீ உதவி விளையாட்டலாம் ஏண்டி உபத்திரமா இருக்க? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்?
தாலி கழட்டி வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? மிஸ்டர், இத கட்டிக்கிட்டு தான் அதை கழட்டினேன். உங்க அக்கா கிட்ட என்ன சொன்னீங்க? நானும் என் பொண்டாட்டியும் பிச்சை எடுத்தாலும் எடுப்போமே தவிர அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. பிச்சை எடுக்கிறதுலயாவது என்ன பாசரா சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி கடனாதான் உங்க பிசினஸ்ல பாசரா சேர என் தாலியை கட்டி கொடுத்தேன். உடனே இந்த அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் மலர ஆரம்பிச்சதா யாரும் நினைக்க வேண்டாம். நான் உங்க பார்ட்னர் பிசினஸ்ல மட்டும்தான். இனிமே இதை அடிக்கிற வேலையில மட்டும் வச்சுக்காதீங்க. ஆமா, அம்மா கற்பகம், நான் உனக்கு எப்பவுமே நல்லதை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்க அப்பா மாதிரி. இல்லைன்னா புருஷனுக்கு கூட தெரியாம இவ்வளவு தூரம் இந்த அப்பா வீட்டு தேடி நீ வந்திருப்பியோ? பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி எப்போ அக்காக்காரி வாடகை பணத்தை தம்பிங்க பேர்ல பேங்க்ல போட ஆரம்பிச்சாலோ அப்பவே அவ தம்பிகளை நம்பலன்னு அர்த்தம். எப்போ அவ தம்பிகளை நம்பலையோ அப்ப நாம எங்க அவங்க உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்கணும்? சாவியை நடுக்கூடத்துல தானே மாட்டிருக்காங்க. பேசாம சாவி எடுங்க, நம்ம பங்கு பணத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. சீ, வாய மூடி. என் தம்பி உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. என் தம்பியை ஊட்டி வளர்த்த மாதிரி தான் எங்க அக்கா என்னையும் ஊட்டி வளர்த்திருக்காங்க. எப்ப அவன் அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சானோ நானும் அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சாதான் எனக்கும் மரியாதை, கௌரவம். பைத்தியக்காரத்தனம். இதுக்கு போய் எனக்கு டெலிபோன் பண்ணிருக்கீங்க. உனக்கே சொல்லியிருக்க வேணா? உன் புருஷனோட தம்பிக்கு கோடீஸ்வர மாமனர் இருக்கார். உனக்கு யார் இருக்கா? உன் புருஷன் கிட்ட கேளு. கிருஷ்ணனை அவன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு 100 தடவை தூக்கி எறிஞ்சு பேசுறா. அவன் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கான். ஏன்? துட்டுமா, துட்டு. அக்கா கொடுத்த 16,000 காணிக்கையா உண்டியல போடுன்னுட்டான். மாமனரோட 5 கோடிய காணிக்கையா உண்டியல போட சொல்ல போடுறான். நானு பாப்போம். நல்ல உடப்பேன். இன்னைக்கு என் தம்பி சைக்கிள் தாண்டி போயிட்டு இருக்கான். மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா கார்ல போயிட்டு இருப்பான். பட்டறையில மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்க மாட்டான். அதெல்லாம் சும்மாமா. நான் உங்க அப்பா மாதிரி. பெரியவன் சொல்றேன். பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. நீ சின்ன பொண்ணு, கல்யாணமான புதுசு. நாளைக்கே உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அவங்களுக்கு நாம ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாமா? நானும் என்ன உங்க அக்கா மாதிரி மலடியா? என்னடி சொல்ற? உண்மையை தானே சொன்ன. சீ. என்ன பண்றானா? என்ன வேணும்? நாங்க ஒரு நன்றி சொல்ல வாய்மொழி இல்ல, கண்ணீரை போல ஒரு வார்த்தையும் இல்ல. அக்கா, என் பங்கு உள்ள இருக்கு. இது கிருஷ்ண பங்கு. இதத்தான் சாமி வீட்டில் போட சொல்லிட்டானே. அதுக்கு பதிலா நான் அடுத்துக்கிறேன்க்கா.